கண்டிப்பா இப்போ வந்து எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா? எம்எஸ் ஆஃபீஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, வேர்டு, எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு, பவர் பாயிண்ட், எக்ஸல், அக்சஸ். ஓகேவா? இப்போ நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது வேர்டு தான் யூஸ் பண்ணோம். சரி, எம்எஸ் ஆஃபீஸ்னாவே இது 4 சேர்ந்தது தான் எம்எஸ் ஆஃபீஸ். சரிதா? ஓகே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலை செய்யும். முதல்ல வேர்டு என்ன வேலை செய்யுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறாங்க, ஆஃபீஸில் டாக்குமெண்ட் ரைட் பண்ணுறாங்க, இல்லை சப்போஸ் லெட்டர் டைப் பண்ணி கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி டேபிள்ஸ், காலம்ஸ் இந்த மாதிரி நிறைய டைப் பண்ணுறாங்க இல்லையா? இந்த மாதிரி டைப் பண்ணி மேக்ஸிமம் வந்து டைப் பண்ணுற ஒர்க் எல்லாமே வந்து வேர்டில் தான் செய்வாங்க. சரியா? இந்த வேர்டு வந்து வெர்ஷன் மாறும். 2003 இருக்கலாம், 2000 இருக்கலாம், எக்ஸ்பி இருக்கலாம், விண்டோஸ் 7 இருக்கலாம், அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 10 கூட இருக்கலாம். வெர்ஷன் மாறும், ஆனால் ஒர்க் ஒன்று தான். சரியா? அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஓகே, அதே மாதிரி சேம் எக்ஸலில் பார்த்தீங்கன்னா அதே சேம் ஒர்க், எக்ஸலில் அதே தான் ஒர்க். சரியா? மேக்ஸிமம் டேபிள் வர ஒர்க்கு எக்ஸலில் செய்வாங்க. ஓகேவா? அடுத்து பவர் பாயிண்டில் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெசன்டேஷன் செய்வாங்க. இப்போ படத்தில் முதல்ல ஃபஸ்ட்டு வரும்போது எழுத்து ரீடெலாம் வரும் இல்லையா? எழுத்தில் வரும்போது ஒவ்வொரு எழுத்து எஃபெக்டாக வரும். அது ஒவ்வொன்றும் வரும்போது ஒவ்வொரு ஸ்டைலில் ஓப்பன் ஆகும். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இது பண்ணுறேன் அப்படின்னாக்கா நம்ம ஒவ்வொரு வியூவாக பார்த்துக்கலாம். அது சரியா? சேம் இதே மாதிரி எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தனித்தனி ஸ்லைட் ஷோ பண்ணி ஒவ்வொரு எழுத்தும் வருது இல்லையா? சினிமாவில் நம்ம எப்படியே ஃபஸ்ட்டு எழுத்து ரீல் பார்க்குறோமோ அதே மாதிரி நீங்கள் அது ப்ரெசன்டேஷன் பண்ணி ஒரு எழுத்து ஓட விடலாம். புரியுதா இல்லையா? சேம் அந்த ஒர்க்குக்கு நமக்கு பவர் பாயிண்ட் யூஸ் ஆகும். ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு வேர்டு பார்ப்போம். வேர்டுனா என்ன, வேர்டில் எப்படி ஒர்க் பண்ணலாம். சரியா? ஓகே, இது வந்து வேர்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு எப்போ ஓப்பன் பண்ணாலும் இந்த மாதிரி ரைட் சைடில் இருக்கிற விண்டோஸ் இருக்கு இல்லையா? இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. சரியா? ஏன்னா உங்களுக்கு இது வந்து ஹெல்ப் லைன் மட்டும்தான். எப்பயாவது தேவைன்னா ஓப்பன் பண்ணிடுவீங்க, தேவையில்லைன்னா எடுத்துக்குவீங்க. ஓகே, இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு பேஜ் சின்னதாக இருக்குது. சரியா? அது இன்னும் சின்னது பண்ணோம்னாக்கா கண்ட்ரோலை பிடிச்சிட்டு சென்டரில் மவுஸ் பட்டன் இருக்கு இல்லையா? மவுஸ் பட்டனோட சென்ட்ரல் பட்டனில் அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சின்னதாகும். மேலே ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா பெருசாகும். கண்ட்ரோல் பிடிச்சிக்கணும். CTRL சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் கீபோர்டில் லாஸ்ட் மூலையில் கீழே இருக்கும், லெஃப்ட் சைடில் கீழே டார்னரில். அதை பிடிச்சிட்டு ஸ்க்ரோல் பார் பண்ணிங்கனாக்கா டவுன் ஆகும், சின்னதாகும். ஸ்க்ரோல் பார் பண்ணிங்கன்னா பெருசாகும். சரியா? நமக்கு தேவையான சைஸ்க்கு பேஜஸை இது வந்து எப்படின்னா ஒரு பேப்பரை கிட்ட கொண்டு வரது பின்னாடி கொண்டு போகிறது. புரியுதா இல்லையா? தூரமாக எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் கிட்டே கொண்டு வந்து பார்க்குறது, ஜூம் பண்ணி பார்க்குறோம், அவ்வளோதான். சரியா? ஒரு பேஜை ஜூம் பண்ணி பார்க்குறது நார்மல் நம்ம எப்படி தெரியுதோ, எப்படி சின்னதாக இருந்தாலும் நம்ம பெருசு பண்ணிக்கலாம், பெருசாக இருந்தாலும் சின்னதாக பண்ணிக்கலாம். சரியா? பேப்பர் பெருசாகிடாது, அதே தான் பேப்பர். சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதில் என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு இது வந்து வெறும் பேப்பர். சரியா? உங்களுக்கு காலி அந்த ஒயிட் ஷீட் இருக்கு இல்லையா? இது வந்து ஒரு வெத்து பேப்பர், காலி பேப்பர். இதில் தான் நம்ம எப்பயுமே பிரிண்ட் எடுக்கணும்னா காலி பேப்பர் வச்சு தான் பிரிண்ட் எடுக்கும் இல்லையா? ஒர்க்குனாவே காலி பேப்பர். வாங்க வர தம்பி. ஓகே, இப்போ பாருங்கள், இது வெறும் காலி பேப்பர். சரியா? நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஒர்க்கு செய்ய போனாலும் முதல்ல எந்த பேப்பர் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணுறோம், என்ன சைஸில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது மெயின். சரியா? பேப்பர்லேயே பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும், பேப்பர் குட்டையாக இருக்கும், நார்மல் சைஸில் இருக்கும். சரியா? நம்ம நார்மலாக ஒர்க் பண்ணுற பேப்பர் வந்து A4 சைஸ். சரியா? நம்ம நார்மலாக ஒர்க் பண்ணுறோம் இல்லையா? இது வந்து A4 சைஸ். நம்ம இந்த பேப்பர் நம்ம எங்கே போய் செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் கண்ட்ரோல் பிடிச்சிக்கிட்டு ஸ்க்ரோல் பார் பண்ணணும். சரியா? உனக்கு ஆகாது, நான் சொல்கிறேன், அப்புறமா செய்ய சொல்லும்போது செய்யும். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு முதல்ல பேப்பர் சைஸ் நீ செட் பண்ணணும். சரியா? எந்த பேப்பர் எடுத்தாலும் முதல்ல பேப்பர் சைஸ் செட் பண்ணணும். பேப்பர் சைஸ் செட் பண்ணுறது எப்படி பார்த்தீங்கன்னா ஃபைலில் போயிட்டு பேஜ் செட்டப்னு இருக்கும். சரியா? எந்த பேஜ் எடுக்கிறோம், எந்த பேப்பர் எடுக்கிறோம் அப்படின்றது ஃபைலில் பேஜ் செட்டப்பில் முதல் வேலை உங்களுக்கு அதான். முதல்ல ஃபைல் எப்பயுமே வந்து வேர்டு ஓப்பன் பண்ணுறோம், வேர்டு ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னாவே ஃபைல் டைரெக்டாக நீங்கள் ஃபைலில் போயிட்டு பேஜ் செட்டப் தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். சரியா? ஏன்னா எந்த பேப்பரை எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றது தான் மெயின். சரியா? இதுதான் வந்து பேஜ் செட்டப். பேஜ் செட்டப்பில் இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு மார்ஜின், ரெண்டாவது பேப்பர். எந்த பேப்பரை எடுக்கிறோம் அப்படின்றது மெயினாக சூஸ் பண்ணணும். சரியா? இதில் இப்போ A4 இருக்குது. A4ல் இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. லீகலில் இருக்குது, A3 இருக்குது, A4 இருக்குது. இதெல்லாம் பேப்பரோட பேருங்க. சரியா? நீங்கள் எந்த பேப்பரில் டிசைன் பண்ணணுமோ அந்த பேப்பர் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் A4 தான். சரியா? மேக்ஸிமம் எல்லாமே A4 வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? A4 வச்சுக்கிட்டு அடுத்தது மார்ஜின் என்னன்னு தெரியுமா? லெஃப்ட்டில் கேப் இருக்கு இல்லையா? அதுக்கு பேர் தான் மார்ஜின். இது வந்து எல்லாத்துலேயுமே கேப் இடலாம். டாப்னா மேலே, பாட்டம்னா கீழே, லெஃப்ட்னா லெஃப்ட் சைடில், ரைட்னா ரைட் சைடு. ஓகேவா? நீங்கள் 4த்துக்கும் நீங்கள் இவ்வளோ தேவை அப்படின்றத நீங்கள் அதில் டிசைட் பண்ணிக்கலாம்.
சரியா? கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் A4ல் டிசைன் பண்ணியிருக்கேன் பேப்பர். உங்களுக்கு பேப்பர் பார்க்குறதுக்கு வெள்ளையா அதே கட்டமாக தான் இருக்கும். சரியா? பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் உங்களுக்கு இதில் தெரியாது. பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது தான் உங்களுக்கு அந்த பேப்பரோட சைஸ் தெரியும். ஓகேவா? ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பேப்பர் சைஸ் டிசைன் பண்ணி ஓகேவா? அதுக்கு மெயின் ஆப்ஷன் ஃபைல், பேஜ் செட்டப், பேப்பர் என்ன பேப்பரோ எடுத்துக்கிறீங்க. A4 மார்ஜின்னா மார்ஜின் எவ்வளோ விடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகேவா? கொடுத்துக்கிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பேப்பரோட மார்ஜின் ஒர்க் ஆகிடும். ஓகே, இப்போ இது வந்து வெறும் ஒர்க்கிங் ஏரியா. இந்த வெள்ளையாக இருக்கிறது எல்லாமே ஒர்க்கிங் ஏரியா. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதில் வந்து இது பேர் வந்து ரூலர். ஸ்கேல்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம ஸ்கேல் கிடையாது, கம்ப்யூட்டரை பொறுத்தளவுக்கு இதுக்கு பேர் வந்து ரூலர். சரியா? ரூலர் இருக்குது வேண்டாம் அப்படின்னாக்கா நீங்கள் வியூவில் போயிட்டு ரூலர் எடுத்துக்கலாம். டிக் இருக்கும், டிக் எடுத்துட்டிங்கன்னா போயிடும். அதாவது வியூன்னு ஒரு மெனு இருக்கும், மேலே மெனு இருக்கு இல்லையா? வியூவில் கிளிக் பண்ணி ரூலர் டிக் வச்சுக்கிட்டா ரூலர் வரும். தேவைன்னா வியூவில் போயிட்டு ரூலர் டிக் எடுத்துட்டா ரூலர் போயிடும். சரியா? ஓகே, இதே நமக்கு ரூலர் தேவைப்படுதுன்னா நம்ம எவ்வளோ டைப் பண்ணுறோம், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், எங்கேருந்து முடிக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியாது. புரியுதா இல்லையா? ஸோ அதனால் நமக்கு வந்துட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு தெரியணும். அதுக்காக நம்ம ரூலர் கண்டிப்பாக தேவை, டிக் எடுக்கணும். சரியா? ஓகே, இல்லைனாலும் நம்ம எடுத்துக்கணும், வியூவில் போயிட்டு ரூலர் கொடுத்துட்டு எடுத்துக்கிறீங்க. ஓகே, இப்போ நம்ம பேப்பர் செட் பண்ணியாச்சு, மார்ஜின் செட் பண்ணியாச்சு, ரூலர் பார்த்தாச்சு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சாதாரணமாக டைப் பண்ணுறோம் இல்லையா? டைப் பண்ணும்போது ஒரு ஆவரேஜ் பேஜை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கங்க. கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பெருசாகும். பெருசு பண்ணிக்கிட்டு ஏன்னா நம்ம டைப் பண்ண போகிறோம் இப்போ. சரியா? டைப் பண்ணும்போது நார்மலாக நமக்கு தெரியணும். ரொம்ப சின்னதாக தெரிஞ்சால் என்ன டைப் பண்ணுறேன்னே தெரியாது, என்ன எழுத்து டைப் பண்ணுறேன்னா கிளியராக புரியாது. சரியா? நம்ம நார்மல் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிட்டோம்னா அது நம்ம என்ன டைப் பண்ணுறோன்றது கிளியராக தெரியும். ஏன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நம்ம கரெக்டாக கரெக்ஷன் பண்ணலாம். ஓகே, இப்போ ஓகே ஒரு எழுத்து டைப் பண்ணுறப்ப ஒரு வார்த்தை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு கம்ப்யூட்டர்ஸ் டைப் பண்ணியிருக்கேன். இது ஒரு வார்த்தை. சரியா? இந்த வார்த்தைக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னாக்கா இது பெருசு பண்ணிக்கலாம். எப்படி பெருசு பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இது முதல்ல செலக்ட் பண்ணணும். செலக்ட்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். அதை மவுஸை பிடிச்சிட்டு லெஃப்ட்ல இருந்து கிளிக் பண்ணி நகர்த்தினீங்கன்னா செலக்ட் ஆகும். ஓகேவா? ரைட் சைடில் இருந்துன்னா கூட ரைட்ல இருந்து கிளிக் பண்ணி இழுத்தீங்கன்னா செலக்ட் ஆகும். அது எவ்வளோ இருந்தாலும் சரி, நீங்கள் நிறைய இருந்தாலும் சரி, கொஞ்சமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதே மாதிரி செலக்ட் பண்ணலாம். நிறைய ஒரு பேராகிராஃப் இருக்குது அப்படின்னாலும் அதுதான் சேம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுன்னா சேம், ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே இழுத்துட்டு வந்தீங்கன்னாக்கா லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு அப்படியே செலக்ட் ஆகும். சரியா? உங்களுக்கு எது வரைக்கும் தேவையோ அது வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? தேவையான இடம் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது லைன், முதல் லைன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் நகர்த்தினீங்கன்னா அந்த மவுஸ் விடாமல் நீங்கள் இழுத்துட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அது செலக்ட் ஆகும். ஓகேவா? அது ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட்டில் வச்சுன்னா லாஸ்ட்ல இருந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? செலெக்ஷன்னா மவுஸை பிடிச்சிட்டு நம்ம கிளிக் பண்ணி இழுத்தோம்னா செலக்ட் ஆகும். சரியா? ஓகே, இப்போ நீங்கள் நார்மல் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் இதெல்லாம் ஃபாண்ட் சைஸ் எடுத்துக்கலாம். ஃபாண்ட் சைஸ் இருக்கா? ஃபாண்ட் சைஸ் 12ன்னு இருக்கும். இங்கே எங்கேயோ எல்லாத்துலேயுமே இருக்கும், எல்லா கம்ப்யூட்டர்லேயும் உங்களுக்கு தெரியுது. 12, 13 எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அது நமக்கு கொஞ்சம் பெருசு பண்ணணும்னா நம்ம இதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 16னா 16 சைஸ் வச்சுக்கலாம். அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஜூம் அவுட் ஜூம் இன் பண்ணுறது வேற, இப்படி பெருசு பண்ணி பார்க்கறது வேற. சரியா? அது வந்து ஃபாண்ட் சைஸ் நம்ம சின்னதாக எழுதுறோம் பெருசாக எழுதுறோம் இல்லையா? அதை மாதிரி மாற்றுறதுக்கு தான் இங்கே உங்களுக்கு போய் இங்கே பண்ணுறது. நார்மலாக எல்லா ஃபாண்ட்டுமே 12 சைஸில் தான் இருக்கும். எல்லா ஃபாண்ட்டுமே 12 சைஸில் தான் இருக்கும். அது வேணால் நம்ம இன்க்ரீஸ் வேணால் பண்ணிக்கலாம். 16 சைஸ் பண்ணிக்கலாம், இல்லை 16 வரைக்கும் வச்சுக்கலாம். புக்ஸ் எல்லாமே வந்துட்டு 10 முறை சொல்ல மாட்டேன், ஒரு முறை தான் சொல்லணும். கண்ட்ரோலை பிடிச்சிட்டு ஸ்க்ரோல் பண்ணணும்னு சொன்னேன். நீ நான் சொல்லும்போது சரி. ஓகே, பெருசு பண்ணுறதே ஃபர்ஸ்ட் லாஸ்ட் சொல்லியிருக்க மாட்டேன். இதில் மற்ற ஆப்ஷன் சொல்லணும்ல, அது வந்துடும். இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரும், நாளைக்கு வரணும், நாளைக்கு வந்துடும். புரியுதா இல்லையா? ஓகே, ஒரு ஆப்ஷன் புரியலன்னா இன்னைக்கு வரலாம், நாளைக்குலாம் நாளைக்கு வந்துடும் கண்டிப்பாக அந்த ஆப்ஷன். ஏன்னா எப்பயுமே யூஸ் பண்ண போகிறாத, அதனால் பிரச்சனை கிடையாது. அது ஓகே, இப்போ நம்ம ஃபாண்ட் சைஸ்னு நாங்கள் இதுக்கு பேர். சரியா? நம்ம எழுதுறதுக்கு பேர் ஃபாண்ட்டு, அதுக்கு சைஸ். ஓகே, இப்போ நீங்கள் இதில் வந்து ஒரு எழுத்து டைப் பண்ணிங்கன்னா நார்மலாக ஒரு எழுத்து கேரக்டர்னுவாங்க. ஓகேவா? ஓகே, இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனையாவது கேரக்டர் நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது இங்கே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. கீழே இருக்கு பார்த்தியா? பேஜ் 1 செக்ஷன் 1 தெரியுதா தம்பி? தெரியுதா? நிமிந்து உட்கார்றா இருக்கிறதே ஃபுல்லாக அதில் வேறு சாஞ்சின்னு உட்கார்றேன். செக்ஷன் 1 by 1னா பேஜ் இது. சரியா? ஒரு பேஜில் 1வது பேஜ். புரியுதா இல்லையா? முதல் லைன். ஓகேவா? இது வந்து ஸ்டேட்டஸ் பார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது இங்கே கீழே சொல்லணும்.
ஓகேவா? எங்கே இருக்கீங்க, அந்த கர்சர் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லணும். அந்த கர்சர் எங்கே இருக்கோ அங்கே டைப் பண்ணால் மட்டும்தான் டைப் ஆகும். நான் இப்போ கர்சர் எடுத்து இங்கே இடையில வச்சு டைப் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே தான் டைப் ஆகும். சரியா? அங்கே வச்சுட்டு நான் லாஸ்ட்டாக டைப் பண்ணுறேன், இது மவுஸ் மட்டும் நவுத்திட்டு இங்கே டைப் பண்ணுறேன்னா அங்கே டைப் ஆகாது. மவுஸில் கொண்டு வந்து கிளிக் பண்ணணும். சரியா? எங்கே நீங்கள் டைப் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ அங்கே கொண்டு வந்து கிளிக் பண்ணி அப்புறம் டைப் பண்ண ஆரம்பிக்கும். புரியுதா? ஓகே. அதே மாதிரி நீங்கள் எந்த இடத்துல இருந்து செலக்ட் பண்ணணுமோ அங்கேருந்து கிளிக் பண்ணி விட்டாலே போதும், செலக்ட் ஆகும். சரியா? ஓகே. ஓகே, செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபாண்ட் சைஸ் நீங்கள் பெருசு பண்ணுறது சின்னது பண்ணுறது ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா? பெருசு பண்ணிக்கலாம், சின்னது பண்ணிக்கலாம், தேவை சைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இதில் என்ன பண்ணலாம்னாக்கா, இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு நார்மலாக வந்துட்டு இப்போ ஒரு ஃபாண்ட் இருக்குது அப்படின்னாக்கா அதை நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா போல்டு பண்ணலாம். போல்டுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக எழுதுறது. இப்போ கேபிட்டல் லெட்டர் எழுத்து டைப் பண்ணுறீங்க, கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணுறீங்க இல்லையா, கேப்ஸ் லாக் ஆன் பண்ணிங்கன்னா இப்போ கீபோர்டில் கேப்ஸ் லாக்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னாக்கா கேப் லெட்டரில் டைப் ஆகும். கீபோர்டில் இருக்கிற ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கேப்ஸ் லெட்டர் ஸ்மால் லெட்டரில் டைப் ஆகும். சரியா? இதை வந்து நம்ம போல்டு பண்ணிக்கலாம். போல்டுன்றது வேறு, போல்டுன்றது திக்காகும். கொஞ்சம் திக்னஸ் குறைஞ்சி இருக்கிறது, கொஞ்சம் திக்கு அதிகம் பண்ணிக்கலாம். சரியா? போல்டு பண்ணிக்கலாம். போல்டுனா கொஞ்சம் ஒரு கொஞ்சமாக அது வந்துட்டு எப்படி சொல்லுவாங்க, இப்போ ஒரு ஹெட்லைன் டைப் பண்ணுறோம்னா கொஞ்சம் போல்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா இல்லையா? இப்போ அதுக்கு நம்ம அந்த போல்டு யூஸ் ஆகும். ஓகேவா? ஓகே. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இங்கே பீன் இருக்கும். ஓகேவா? பீன் இருக்கும். அங்கே மவுஸ் நவுத்துறீங்கனாக்கா இப்போ ஒவ்வொரு ஐக்கானும் இருக்குது பார்த்தீங்க பொம்மை, இதுக்கு பேர் எல்லாமே வந்து டூல் பாக்ஸ். சரியா? இந்த டூல் பாக்ஸில் பீன் போட்டிருக்கிற இடத்துல நீங்கள் மவுஸ் நவுத்திங்கன்னா போவோம், அதோட பேர் சொல்லும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லும். எல்லாத்துக்குமே பேர் இருக்கும். இன்சர்ட் டேபிள், ஷேடோ கலர்ஸ், பார்டர்ஸ், டிராயிங் டேபிள்ஸ், இட்டாலிக், அண்டர்லைன், சென்டர் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொன்றுத்துக்குமே வந்துட்டு ஏரோ ஸ்டைல்ஸ் எல்லாமே பேர் சொல்லும். நீங்கள் மவுஸ் மட்டும் நகர்த்தினா போதும், பேர் சொல்லும். அதேமாதிரி இப்போ ஒரு பொம்மை இருக்குன்னா அதுக்கு அதான் ஆப்ஷன். போல்டுனா போல்டு தான், அது தவிர வேறு எதுவும் வராது. ஓகே. அதே மாதிரி இட்டாலிக்னாக்கா சாஞ்சி எழுத்து, சாதாரணமாக இருக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாஞ்சி இருக்கிறதுக்கும் இட்டாலிக். இப்போ ஸ்டைலாக எழுதும் இல்லையா, கொஞ்சம் சாட்சி எழுதும். ஒவ்வொருத்தரோட ஹேண்ட் ரைட்டிங் எப்படி மாறுதோ அதே மாதிரி இதோட நம்ம மாற்றிக்கலாம். சரியா? இட்டாலிக். அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்டர்லைன். அண்டர்லைன் யூ போட்டிருக்கோம், அது வந்து அண்டர்லைன். அண்டர்லைன் கொடுத்தீங்கன்னாக்கா நார்மலாக இருக்கிறது வந்து ஒரு சின்ன கோடு போடும். அதாவது ஹெட்லைன்ஸ் கொடுக்கும்போது நமக்கு அண்டர்லைன் ஓப்பன் ஆகும். ஓகேவா? இதில் நம்ம இதுலேயே ஆன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்ம ஒரு எழுத்தை வந்து டிசைன் பண்ணிக்கலாம் நாம். சரியா? டூல் பாக்ஸ் வரும்போது நான் சொல்கிறேன் என்ன நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ ஒரு எழுத்துனா என்ன, அதில் எப்படி நம்ம டைப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கீபோர்டு எங்கே கரண்ட்டில் இருக்கோ முதல்ல நீங்கள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நீவாக ஓப்பன் பண்ணும்போது, நீவாக ஒரு வேர்டு ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதோட டைப்பிங் ஒர்க்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மவுஸ் வந்து நமக்கு மவுஸ் மூலமாக நிற்கும். மவுஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இப்போ இந்த மவுஸ் பாயிண்ட் வந்துட்டு இங்கே வெளியே போகும்போது ஏரோ மாதிரி மாறிடும், உள்ளே வரும்போது சின்னதாக கர்சர் மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் வந்து கர்சர். சரியா? ஓகே. கீபோர்டோட கர்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இடத்துல பிளிங்க் ஆகிட்டு இருக்கா, அதுதான் வந்து கீபோர்டோட கர்சர். கீபோர்டு கர்சர்னாக்கா நம்ம கீபோர்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது கம்ப்யூட்டர்கிட்ட பேசிக்கிறோம் அப்படின்னா கீபோர்டு மூலயமா பேசலாம், இல்லைனா மவுஸ் மூலயமா பேசலாம். ஸோ மவுஸ் வந்து இந்த மாதிரி கர்சர் பாயிண்ட்டாக இருக்கும், கீபோர்டு வந்துட்டு அந்த கர்சர் டைப்பிங் பண்ணுறோம் இல்லையா அந்த கர்சர் பாயிண்டில் நிற்கும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம எங்கே இருக்குது அப்படின்றத நகர்த்தி பார்க்கலாம். ஸோ அது எங்கே பிளிங்க் ஆகுதோ அங்கே நீங்கள் எந்த எழுத்து டைப் பண்ணாலும் அந்த எழுத்து அங்கே தான் டைப் ஆகும். சரியா? அதாவது கீபோர்டு ப்ரெசென்ட்டில் எங்கே இருக்கோ அந்த இடத்துல இருந்து தான் டைப்பிங் ஸ்டார்ட் ஆகும். லாஸ்ட்டில் வரணும்னா நீங்கள் மவுஸ் எடுத்து போய் லாஸ்ட்டில் கிளிக் பண்ணணும், அப்போ தான் நீங்கள் லாஸ்ட்டில் டைப் பண்ண முடியும். நான் இங்கே இருக்குது, நான் லாஸ்ட்டில் மவுஸ் கொண்டு நவுத்தி வச்சுட்டேன், டைப் பண்ணுறேன் வரமாட்டாங்குது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. எப்பவுமே நகர்த்தி எங்கே டைப் பண்ணுறோமோ அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணும். சரியா? எழுத்துக்கான டிஃப்ரென்சஸ். ஓகே. வேறு என்னென்ன ஒரு பேஜுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹெட்டர் ஃபுட்டர். ஹெட்டர் ஃபுட்டர்னா பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே தான் டைப் ஆகும். இந்த பேப்பரோட இந்த மூலையில் எங்கே டைப் ஆகுமானா ஆகாது, ஏன்னா நம்ம அதுக்கு மார்ஜின் கொடுத்துருவோம். சரியா? இப்போ புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து எல்லா பேஜ்லையுமே நம்பர்ஸ் வரும், பேஜ் நம்பர்ஸ் வரும் 1 2 3 சொல்லி. இப்போ கம்ப்யூட்டரில் ஆட்டோமேட்டிக்காக பேஜ் நம்பர் ஆன் பண்ணி விட்டுட்டாலே அது எல்லா பேஜஸ்க்குமே அப்ளை ஆகிடும். 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு 1000 பேஜ் டைப் பண்ணாலும் அப்ளை ஆகும், 100 பேஜ் டைப் பண்ணாலும் அப்ளை ஆகும், ஒரு பேஜ் 2 பேஜ் டைப் பண்ணாலும் அது 1 2 3 அப்ளை ஆகும். சரியா? ஓகே. அப்புறம் சொல்கிறேன் எப்படி இந்த பேஜ். ஆனால் இது எல்லாமே வந்து நம்ம மேலே டைப் பண்ணிக்கலாம், அப்படின்னா பேஜோட டைப் பண்ணிக்கலாம், அந்த பேஜ் நம்பரை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்காக தான் இந்த ஹெட்டர் ஃபுட்டர் யூஸ் ஆகுது. ஹெட்டர் எதுலேருந்து எது வரைக்கும் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மார்ஜின் விட்டுருக்கோம் இல்லையா, அதாவது இங்கேருந்து இந்த மார்ஜின் இருக்கு இல்லையா, இந்த கார்னர்லேருந்து இதுக்கு மேலே தான் நமக்கு ஹெட்டர் ஒர்க் ஆகும். டாப் மார்ஜின், அதாவது நீங்கள் பேஜ் செட்டப்பில் டாப் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க பாருங்கள், டாப் வந்து 2.54 சென்டிமீட்டர்.
இப்போ சென்டிமீட்டர் இருக்கிறது நம்ம மில்லிமீட்டர் வச்சுக்கலாம், இன்ச்சஸ் வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா, அது இன்ச்சஸ்லாம் வச்சுக்கலாம், எல்லாமே வச்சுக்கலாம். ஓகேவா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா எத்தனை சென்டிமீட்டரில் இருக்குது, நம்ம எல்லாமே சென்டிமீட்டரில் அளக்குறோம். ஸ்கேலில் வந்து சென்டிமீட்டர் இருக்குது, எம்எம் இருக்குது, மில்லிமீட்டர் இருக்குது, ஓகே, இன்ச்சஸும் இருக்குது. நம்ம பேஜ் செட்டப்பில் எந்த அளவுக்கு நம்ம அந்த பேஜ் செட்டப்போட டாப் மார்ஜின் கொடுக்குறோமோ அந்த மார்ஜின் மட்டும்தான், அந்த 2 சென்டிமீட்டர் வரைக்கும் தான், 2.5 சென்டிமீட்டர் வரும் தான் நமக்கு ஃபுட்டர், ஹெட்டர் ஃபுட்டர் ஒர்க் ஆகும். மேலே என்ன டைப் ஆகணுமோ அதை நம்ம ஹெட்டர் ஃபுட்டரில் கொடுக்கும்போது நம்பர்ஸ் வரும். வேறு ஏதாவது பேர் வரும்னா பேர் கொடுத்துக்கலாம். இப்போ குமுதம் புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ஒவ்வொரு பேஜில் மேலே குமுதம்னு இருக்கும். புரியல? இப்போ அது மாதிரி நிறைய பேஜஸில் நீங்கள் ஒவ்வொரு பேஜ்லேயும் அது பேர் வரும், வேறு ஏதாவது நம்பர்ஸ் வரும், இல்லை வேறு ஏதாவது வாக்கியம் வரும், அது கண்டினியூவாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம இந்த டைப்பிங் ஒர்க், அதாவது மார்ஜினுக்கு மேலே வர்றது தான் ஹெட்டர் ஃபுட்டர். சரியா? ஓகே, இப்போ இந்த வந்து ஒரு பேஜ். சரியா? இந்த பேஜுக்கு நான் இங்கே டைப் பண்ணுறேன். எங்கே டைப் பண்ணியிருக்கேன்? லெஃப்ட் சைடில் டைப் பண்ணியிருக்கேன். ஏதாவது இந்த மார்ஜின் விட்டுருக்கு இல்லையா, இந்த மார்ஜினில் இருந்து டைப் பண்ணியிருக்கேன், லெஃப்ட் சைடில் டைப் பண்ணியிருக்கேன். ஓகே, அது நான் வந்துட்டு ரைட் சைடில் டைப் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரைட் அலைன்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன், ரைட், அதாவது கோடு போட்டு வரைச்சிருப்பாங்க. அதில் ரைட் அலைன்மெண்ட் டிக் பண்ணீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த டைப் பண்ணது நீங்கள் ரைட்டில் வந்துடும். ஒரு லைனுக்கு தான் வரும் அது. ஓகேவா? நான் அடுத்த லைன் என்ட்ரி கொடுத்துட்டு நான் லெஃப்ட்டில் கிளிக் பண்ணுறேன்னா அந்த கர்சர் லெஃப்ட்டில் வந்துடும். தெரியுதா தம்பி? கர்சர் வந்து பிளிங்க் ஆகுது இல்லையா, அங்கே எங்கே பிளிங்க் ஆகுதோ அங்கே தான் டைப் ஆகும். சரியா? அந்த கர்சரை நம்ம லெஃப்ட் ரைட்டு சென்டர் மாற்றிக்கலாம். இப்போ சென்டர் வேணும்னா சென்டராக ஒரு பாயிண்ட் இருக்கும், சென்டர்னு சொல்லிட்டு இதே இந்த போல்டு இட்டாலிக் அண்டர்லைன் பக்கத்துலேயே இருக்கும். சரியா? அந்த பேஜோட சென்டராக டைப் பண்ணிக்கிறது, லெஃப்ட்டில் டைப் பண்ணுறது, ரைட்டில் டைப் பண்ணுறது. ஓகே, சென்டர் கொடுத்தீங்கன்னாக்கா இப்போ சென்டர் ஆகிடும். அங்கேருந்து நீங்கள் சென்டரில் டைப் பண்ணலாம். நீங்கள் டைப் பண்ண சென்டரில் இருந்து 2 பக்கமும் எலாபரேட் ஆகிட்டு போயிட்டு இருக்கும் டைப்பிங். ஓகே, இப்போ ரைட்டில் டைப் பண்ணும்போது ரைட்டில் இருந்து டைப் ஆகும், ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகும். இப்போ ஃபாரின்லாம் எப்பயுமே ரைட்டில் இருந்து அவங்க லெஃப்ட்டில் டைப் பண்ணுவாங்க. சரியா? நாம் என்ன பண்ணுறோம், லெஃப்ட்டில் இருந்து ரைட்டில் டைப் பண்ணுவோம். இந்தியனோட கல்ச்சர் அப்படி தான். ஏன்னா நாம் பழகினது படித்தது எல்லாமே லெஃப்ட்டில் இருந்து எழுதுறது தான் படிச்சோம். ஆனால் அவங்க ரைட்டில் இருந்து எழுதுவாங்க. புரியுதா இல்லையா? அவங்க ரைட்டில் எழுதுவாங்க, ரைட்டில் படிப்பாங்க, அது அவங்களுக்கு புரிஞ்சுக்கும். இப்போ நம்மளால அது பண்ண முடியாது. நாம் எப்பயுமே லெஃப்ட் தான் அலைன்மெண்ட்டு, லெஃப்ட்டில் இருந்தால் நம்ம டைப் பண்ண ஆரம்பிக்கணும். டைப் பண்ணிவிட்டு லெஃப்ட்டில் இருந்தால் டைப் ஆகும். புரியுதா? இப்போ எந்த ஒரு வாக்கியத்தை நீங்கள் டைப் பண்ணாலும் அது சென்டரா ரைட்டா லெஃப்டா அப்படின்றது டிசைட் பண்ணிடும். ஓகேவா? அதாவது அந்த லைனுக்கு, அதாவது இது வந்து ஒரு லைன் ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சுட்டா ஒரு லைன் கம்ப்ளீட் ஆகிடும். சரியா? ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சா ஒரு லைன் கம்ப்ளீட் ஆகிடும். ஆனால் ஒரு லைன் கம்ப்ளீட் ஆகாதுக்கு முன்னாடி ஒரு வாக்கியம், அதாவது ஒரு ஹெட்லைன் டைப் பண்ணுறீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லீவ் லெட்டர் டைப் பண்ணுறீங்க யாருக்காவது அப்படின்னாக்கா, லீவ் லெட்டர் எங்கே வரணும்? பேஜோட சென்டர் வரணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா நம்ம சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துக்கணும். அப்போ தான் நீங்கள் சென்டரில் வரும். ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணிட்டேன், நிறைய டைப் பண்ணிட்டேன். இப்போ நான் கொஞ்சம் தான் டைப் பண்ணியிருக்கேன், நிறைய ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணிட்டுன்னு வச்சுங்களேன். ஆனால் நான் இது ஆக்சுவலாக இது எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை நான் ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணிட்டேன். இப்போ நான் இது எப்படி கேப்ஸில் மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஷிஃப்ட் F3ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஷிஃப்ட் கீபோர்டில் ஷிஃப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரியா? ஷிஃப்ட் அதாவது அந்த கண்ட்ரோலுக்கு மேலே இருக்கும், SHIFT ஷிஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு கீபோர்டில் இருக்கு. அப்புறம் எல்லா கீபோர்ட்லையும் அதை பிடிச்சிக்கிட்டு F3ன்னு மேலே இருக்கும். மேலே வந்து ஃபர்ஸ்ட் லைன், கீபோர்டுக்கு மேலே ஃபர்ஸ்ட் லைன் வந்துட்டு F3 ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ஸ்மாலில் இருக்கிறது கேப்ஸ் ஆகும், கேப்ஸால் இருக்கிறது ஸ்மால் ஆகும். ஓகேவா? எல்லாமே அதே மாதிரி இருக்கும். மொத்தத்தையும் நீங்கள் திருப்பி அழிச்சிட்டு திருப்பி கேபிட்டல் லெட்டர் டைப் பண்ண தேவையில்ல, செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் F3 கொடுத்தாலே போதும், எல்லாமே கேப்ஸ் மாறிடும். ஓகேவா? எல்லாமே ஸ்மாலாக மாற்றினாலும் அதே தான், ஷிஃப்ட் F3 கொடுத்தாலும் அதே ஸ்மாலில் மாறிடும். கேப்ஸ் மாற்றினாலும் ஷிஃப்ட் F3. ஓகேவா? ஓகே, ஆனால் நம்ம எப்பயுமே ஹெட்லைன்ஸ் வந்து எப்பயுமே சென்டராக இருக்கும். சரியா? சென்டராக இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா? சைஸ் நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன், ஒரு 20. போல்டு பண்ணிக்கலாம், அண்டர்லைன் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஒரு ஹெட்லைன் போல்டு இருக்கும், அண்டர்லைன் இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஃபாண்ட் சைஸ். மற்ற சைஸ் நீங்கள் உள்ளே டைப் பண்ணுற பாடியை விட மேலே ஹெட்லைன்னாவே பெருசு தான் இருக்கும். சரியா? ஹெட்லைன்னாவே நம்ம பெருசாக தான் இருக்கும். அதுக்கு என்னென்ன பண்ணணும்னா நம்ம போல்டு கொடுக்கணும். சரியா? போல்டு கொடுக்கணும், அண்டர்லைன் கொடுக்கணும், சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, இப்போ இதுலேயே வந்து லீவ் லெட்டர் இந்த மாதிரி தான் வரணுமா அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம ஸ்டைல் மாற்றிக்கலாம். ஸ்டைல் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபாண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் போய் கிளிக் பண்ணிங்கனாக்கா நிறைய ஸ்டைல் ஓப்பன் ஆகும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைலில் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம ஒவ்வொருவோட ஹேண்ட் ரைட்டிங் வெவ்வேறு மாதிரி இருக்கும். அந்த ஹேண்ட் ரைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபாண்ட்ஸ் மாறும். நிறைய ஃபாண்ட்ஸ் வரும், நிறைய ஸ்டைல் இருக்குது.
நிறைய வகையான ஸ்டைல்ஸ் நீங்கள் வெளியில் புக்ஸில் பார்க்குற எல்லா ஸ்டைலுமே இதில் இருக்கும், கம்ப்யூட்டரில் இருக்கும், எல்லா கம்ப்யூட்டர்லையுமே இருக்கும். நிறைய கொடுத்துருப்பாங்க ஸ்கிரிப்ட்ஸு. இந்த மாதிரி நார்மலாக நீங்கள் டைப் பண்ணும்போது நார்மல் ஸ்கிரிப்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். மாதிரி எல்லாமே வந்துட்டு அது வந்து ஃபாண்ட்டோட ஃபாண்ட் ஸ்டைல்னு பேர் இருக்குது. ஃபாண்ட்டு ஸ்டைல், சரியா? ஃபாண்ட்ஸ் இந்த ஃபாண்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபாண்ட் வரும். ஒரு சில ஃபாண்ட்ஸ் காமனாக இருக்கும். என்னென்ன ஃபாண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏரியல்ன்றது காமனாக இருக்கும். ஏரியல் பிளாக் எல்லா கம்ப்யூட்டர்லையுமே இருக்கும், சரியா? மற்றது இருக்கா இல்லையோ, இது ஏரியல் பிளாக் இருக்கும், ஏரியல் நேரோ இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைம்ஸ் நியூ ரோமன் இருக்கும். டைம்ஸ் நியூ ரோமன், சரியா? டைம்ஸ் நியூ ரோமன் இது 2 3 எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கவர்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, கவர்மெண்ட் ஃபாண்ட் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறது டைம்ஸ் நியூ ரோமனும் ஏரின்னு யூஸ் பண்ணுவோம். கவர்மெண்ட்டில் யூஸ் பண்ணுற ஃபாண்ட்ஸ் தமிழில் யூஸ் பண்ணுறாங்கன்னாக்கா தமிழ் ஃபாண்ட்டு பாமினி, ஔவையார், வானவில், இந்த மாதிரி நிறைய இருக்குது. தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் கவர்மெண்ட் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் நாம நிறைய ஃபாண்ட்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு ஃபைல் தான், இன்ஸ்டால் பண்ணோம்னா இதில் நமக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம டைம்ஸ் நியூ ரோமன் கொடுக்கணும்னா டைம்ஸ் நியூ ரோமன் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு டைம்ஸ் நியூ ரோமன் மாற்றிட்டு அதுக்கேற்ற மாதிரி இது வந்து ஒரு டீசெண்டாக இருக்கும். கொஸ்டின் இல்லாமல் எழுத்துலாம் மாறி இல்லாமல் ஒரு டீசெண்டாக இருக்கும். அதுக்காக நம்ம அந்த ஃபாண்ட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம கர்சர் லெஃப்ட்டில் வரணுமா ரைட்டில் வரணுமா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். லெஃப்ட்னா லெஃப்ட், ரைட்னா ரைட்டு, சென்டர்னா சென்டர், சரியா? எப்பவுமே வந்து ஒரு டேட் அண்ட் டைம் போடுறாங்க அப்படின்னா ரைட் சைடில் போடுவாங்க டேட். ஓகேவா? டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு லெட்டர்னாவே இந்த மாதிரி டேட் அண்ட் டைம் வரும் நமக்கு. அங்கேருந்து நீங்கள் கண்டினியூஸாக என்ன லெட்டர் ஃபார்மேட் இருக்கும் அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம், சரியா? ஓகே, இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னா பார்த்தீங்கன்னாக்கா ஃபாண்ட் ஸ்டைலு, ஃபாண்ட் சைஸ் எவ்வளோ வேணாலும் மாற்றிக்கலாம். நீங்கள் 72 வரைக்கும் இருக்கிறதுல தேவைனாலும் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 72 கொடுத்தாலே ஒரு ஃபைல் ஒரு பேஜ் விட்டு பெருசாக போயிடும், சரியா? ஒரு பேஜ் சைஸ்க்கு ஒரு எழுத்து டைப் பண்ணிக்கலாம். போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன், லெஃப்ட், சென்டர், ரைட், ஓகேவா? இப்போ நீங்கள் டைப் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் டைப் பண்ணுறீங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? ஷிஃப்ட் F3 கொடுத்தீங்கன்னாக்கா கேப்டர் ஸ்மால் மாறும், ஸ்மால் கேப்டர் மாறும். கண்ட்ரோல் பிடிச்சிக்கிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சின்னதாகும், பேஜ் பெருசாகும், சரியா? கீழே நகர்த்திங்கன்னா சின்னதாகும், மேலே நகர்த்திங்கன்னா பெருசாகும், சரியா? ஓகே, இது மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள்.